கடகராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 கடகராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறோம். ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு முன்னால், குரு பயிற்சிக்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட், கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் கடந்து வந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனி முடிஞ்சுதா இல்லையா மேடம், இன்னும் எங்களுக்கு முடிஞ்ச மாதிரியே தெரியல, இப்போ தான் நாங்கள் இன்னும் டைட்டாக போயிட்டுருக்கோம், கடன் ஏறிக்கிட்டே போகுது, வேலை வாய்ப்பு சரியா இல்லை, வேலை இருக்குது ஆனால் அதுக்கு கரெக்டான ஒரு சம்பளம், என் தேவைக்கேற்ற சம்பளம் கிடையாது, இதை வச்சுட்டு கடனை கட்டுறதா இல்லை வீட்டை சமாளிக்கிறதானே தெரியல அப்படின்னு புலம்பக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்ற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல உறுதியாக நம்ம சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜென்மகுரு வரப்போகிறாரு. பயப்பட தேவையில்லை. ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் வருஷம், அதாவது ஜனவரி மாதத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தவங்களுக்கான வேலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் போய் நின்னாலும் கூட அதை லிமிட்டடாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். அப்படி இல்லாமல் உங்களுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காம நீங்கள் எங்கேயோ இருக்கிறவரை தேடி ஓடும்போது, அல்லது எங்கேயோ யாரோ ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணும் பொழுது, திரும்ப உங்களுக்கு ஒரு சிரமமான சூழ்நிலை வரும்போது யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்க நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இதுவரை ஏதாவது மறைத்திருந்தால், கணவன் மனைவி உறவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது முக்கியமான விஷயங்களை நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டேயோ அல்லது கணவர்கிட்டயோ மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது முக்கியமான உறவுகள்னு நீங்கள் யாரை குடும்பத்தில் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க. கண்டிப்பாக ஜென்மகுரு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிடும்போது பிரச்சனைகள் குறையும். ஏன்னா ஜென்மகுரு வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கசப்புகள் வெளியேறும். அந்த நேரத்தில் பிரிவை நோக்கி போகாமல் கொஞ்சம் காத்திருந்தால், ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் இது ஒட்டுக்கா அந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குமா, உச்சம் வேறு அடைய போகிறாரு குரு அப்படி, அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரியாக 90 நாள். அது சிம்மராசிக்கு, அதாவது இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்குள்ளே தான் குரு இருக்க போகிறாரு. சிம்மராசிக்கு அடுத்த வருஷத்தில் தான் வருவார். இந்த வருஷம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அந்தந்த நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது 90 நாட்கள் கொஞ்சம் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திச்சு தான் வெளியே வருவீங்க. அப்படி வெளியே வரக்கூடிய காலகட்டமானது நீங்கள் செஞ்ச தவறுகள் என்னென்ன அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. என்னெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக போயிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மாறி, அந்த குருங்கிறவர் கிரகத்திலே சுபகிரகம், அவர் உங்களுடைய ராசியில் உச்சமடையும் போது பார்த்தீங்கன்னா பல தெளிவுகளை கொடுப்பாரு. நீ இப்படித்தான் போகணும், நீ இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து வரக்கூடிய ஒரு நண்பர்கள் வட்டாரமோ அல்லது உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு குருமார்களோ உங்களை சரியாக வழி நடத்தக்கூடியவங்களாக அமைவாங்க. இந்த முதல் 6 மாதங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் நிதானமாக செயல்படுறது நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த இஎம்ஐ லோன் மாதிரியான விஷயங்களில் போய் சிக்கிடுறாங்க. இப்போவும் சிக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ஜென்மகுரு காலகட்டத்திற்கு பிறகு, அதாவது சரியாக அந்த 90 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு புது வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாகும். அந்த மாற்றமானது, அது இடமாற்றமாக இருக்கலாம், வீடு மாற்றமாக இருக்கலாம், நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாற்றத்திற்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் தொழில் சார்ந்து முயற்சிக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கும் சூப்பராக இருக்குது. 2வது திருமணம், முதல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் கசப்புகள் நீங்கி மறுபடியும் ஒன்று சேரத்துக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் பிரச்சனையும் போது அதிகம் வாய் விட்டுறாதீங்க. வார்த்தைகளில் நிதானமாக கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஒரு வருஷம் தாண்டி வரும்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்கள் குடும்பமும் தொழிலும் நகரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதே ஒரே ஒரு விஷயத்தில் தான், உங்களை நீங்கள் எந்த பாதையில் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் ரியலைஸ் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அடுத்த கட்ட, அதாவது ஜென்மகுரு அது உங்கள் நட்சத்திரத்திலேருந்து விலகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் எப்போ கொடுக்கும், நீங்கள் அந்த டைம்லையும், அந்த இக்கட்டான டைம்லையும் ஒரு நேர்மையான பாதையில் போகிறீங்க அப்படிங்கும்போது மட்டுமே தரும். இல்லைன்னா அந்த ஒரு கற்றுக்கிட்ட பாடத்தின் மூலம் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட ஸ்டெப்பை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கூடுதல் வருமான வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் உருவாகிறது, இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குழந்தை பாக்கியத்துக்கும் திருமண பாக்கியத்திற்கும் இந்த ஜென்மகுருவானது 100% உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். சுப விரயங்கள் ஏற்படும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே
உங்களுக்கு சிறப்பான முறையில் பயனளிக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் மிக சிறப்பான வருடம். ஓகே மேம், இந்த கடகராசிக்காரங்க இந்த ஆண்டில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கிட்டோம்னா பேச்சில் நிதானம் தேவை. அதே மாதிரி இவங்க வந்து நரசிம்மருக்கு வெல்லம் போட்ட பானகம் இருக்கு இல்லையா, அல்லது வெல்லம் கலந்த உணவுகளை, முக்கியமாக திரவ உணவு பானகம் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வெல்லம் போட்ட உணவு வகைகளை நரசிம்மருக்கு படைச்சி தானமாக கொடுக்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி கெட்ட பேர் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கு வரப்போகுது. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.